நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்காத விசுவாசமும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கொண்டு வாழ்ந்து வருகின்ற அருமை திருச்சபை மக்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரிலே என்னுடைய வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பரிசுத்தமான ஆசிரியர்கள கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாக. 68வது பாடலை நாம் பாடுவோம். தேவபிதா என தொடரும் சிறுமை தாட்சி அடைகளை என்ற பாடல். கர்த்தர் உயிர்த்தெழுந்து பணியிருக்கின்றதினே இரண்டாம் நாளாகிய இந்த நாளுக்குரிய சங்கீத பகுதி அது தாவீதின் சங்கீதம்
148 அதிகாரத்தை நாம் வாசிப்போம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்னியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இரவுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. சங்கீத பகுதி வாசித்து முடித்தாயிற்று. அடுத்ததாக பழையப்பட்டு பகுதி. ஆனால் நம்முடைய முறையின்படி புதிய ஏற்பாட்டு பகுதி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 42 வரை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 42 வரை. அப்போஸ்தலர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 29 முதல் 42 முடிய. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கவும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புவதையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிகளுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்கிறார்கள். அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணுகிறார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயஸ்தாத்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போகச் சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தேவதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழுப்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருக்கிற அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷனால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்யவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் என்றார் என்பது. அடுத்ததாக நிருப பகுதியாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 9 வரை. 1 பேதுரு
1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 9 வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து இருந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வடாதும் ஆகிய சுதந்திரத்திற்காகவே ஜீவனுடைய நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜனப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட்ட ஆயுதமாகப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா? இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற்ற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசனமாயிருந்தாலும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்ல முடியாததும் மகிமையாக நிறைந்துமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கொண்டு உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். நிருபவாக்கிய வாசித்து முடிந்தாயிற்று. அப்படி இந்த நாளின் சுவிசேஷ பகுதியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 வரை. வசனங்கள் 19 தொடங்கி 31 முடிய. வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்கள் நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவனோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவனுடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவனுடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவனோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றான். தோமா அவருக்கு பிரீத்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனே கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவர்களை எழுதப்பட்டிருக்கிறது என்றார் என்பது. சுவிசேஷ பகுதி வாசித்து முடித்தாயிற்று. வல்லமையான வார்த்தைகளை கேட்டு நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை தெய்வ பக்தியோடு கூட அறிக்கையிடுவோம்.
பரலோகத்தின் உலகத்தில் படைத்த சர்வ
வாசிக்கப்பட்டிருக்க திருமறை பாகமானது தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் நாம் கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 வரை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலம் சீஷர் கூடியிருந்த இடத்தில் யூதர் பயத்தினால் கதவுகள் பூட்டியிருந்தும் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இதை சொல்லி தமது கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர் ஆண்டவரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவரிடம், உங்களுக்கு சமாதானம், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். 12 ஒருவனாகி திதுவு எனப்பட்ட தோமாவோ இயேசு வந்திருந்த பொழுது அவர்களோடு இருக்கவில்லை. ஆகவே மற்ற சிஷ்யர் ஆண்டவரை கண்டோம் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவனோ அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணியினால் உண்டான தழுமை நான் பார்த்து ஆணி இருந்த இடத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே வைத்தால் ஒழிய நம்பவே மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அவர் சீஷர் முன்போலவே வீட்டுக்குள் இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டியிருந்தும் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை பார்த்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே வை, அவிசுவாசமாக உள்ளவனாயிராமல் விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். இதை கேட்ட தோமா அவரிடம், என் ஆண்டவரே, என் கடவுளே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலேயோ நம்பினாய், வாக்கியவான்கள் என்றார். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அடையாளங்களை இயேசு தம்முடைய சிஷ்யருக்கு முன்பாக செய்தார். இவைகளோ இயேசு தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் நம்புவதற்கும் நம்பி அவர் நாமத்தில் ஜீவனை அடைவதற்கும் எழுதப்பட்டிருக்கின்றன என்றார் என்பதுவே. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பாக நேசிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, திருச்சபை மக்களே, ஒரு ஊரில் ஏழை வாலிபன் ஒருவர் இருந்தார். எந்த வேலையும் கிடைக்காமல் துயரத்தோடு பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த ஊரில் உள்ளவர்கள் அவனை மிகவும் கேவலமாக பார்த்தனர். அதனால் அவன் பிழைப்பு தேடி வேறு ஊருக்கு சென்றான். அவன் போகும் வழியில் வறட்சியால் காய்ந்து போன நிலையில் ஒரு மரம் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். பட்டுப்போகும் நிலையில் இருந்த அந்த மரத்தின் உயிர் இன்றோ நாளையோ என்று ஊசலாடி கொண்டிருந்தது. அதில் இலையுமில்லை, கிளையுமில்லை, கனியுமில்லை. அதை கண்டதும் அவனுடைய துக்கம் இன்னும் அதிகமானது. மரத்தை அன்போடு தடவி கொடுத்து, மரமே, நானும் கனியற்றவன், நீயும் கனியற்றவன், நம் இருவரிலும் உயிர் மட்டுமே ஊசலாடி கொண்டிருக்கிறது. என்னாலும் உன்னாலும் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. நம் இருவரின் நிலைமையும் ஒன்றாக இருப்பதால் இனி நீதான் என் நண்பன். எப்போதெல்லாம் நான் இந்த பக்கமாக வருவேனோ அப்பொழுதெல்லாம் உன்னை பார்க்க வருவேன் என்று சொல்லிவிட்டு அவன் கடந்து போனான். ஏறக்குறைய 6 மாதங்கள் கழிந்தன. அந்த வாலிபன் மீண்டும் அந்த வழியாய் நடந்து வந்தபோது அந்த மரத்தை நோக்கி பார்த்தான். தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக அந்த மரம் மீண்டும் துளிர்த்து இலைகள் விட்டு கிளைகள் விட்டு பூ பூத்து கனிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. ஏராளமான பறவைகள் அந்த மரத்தின் பழங்களை தின்று அதன் கிளைகளில் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தன. அதை பார்த்ததும் அவன் உள்ளத்தில் விசுவாசம் துளிர் விட ஆரம்பித்தது. பட்டுப்போன மரத்தை கனிதரமாய் மாற்றின ஆண்டவரே, என் வாழ்க்கையும் கனிதரும் மரமாய் மாற்ற மாட்டீரோ என்று உருக்கமாக ஜெபித்தான். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு சீடர்களுக்கு தரிசனமாக முன்பாக சீடர்களுடைய நிலைமையும் அந்த ஏழை வாலிபனைப் போலதான் இருந்தது. உள்ளத்திலே திகிலும் யூதர்களால் பயமும் மனக்கலக்கமும் சந்தேகமும் தங்கள் வாழ்க்கை பட்டு போய்விட்டது. நாங்கள் நம்பின ஆண்டவராக இயேசு மறுத்து போய்விட்டார்.
ஆகவே அவரை கொன்ற யூதர்கள் நம்மையும் கொண்டு போடுவார்கள். யூதர்கள் பயத்தினாலே, யூதர்களுக்கு பயத்தினாலே தன்னுடைய வீட்டு அறையை பூட்டிக் கொண்டு பயந்து கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். அந்த நிலையை நாம் சற்று யோசித்து பார்ப்போமானால், அவர்கள் அறையிலே வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். பயம் அவர்களுக்கு. ஒருவேளை பேதுரு சொல்லியிருப்பார், ஏய் யோவான், யாரோ வரலாம் பாரு, என்ன கவு தட்டுறாங்க பாரு. என்ன கவு தட்டினா பயந்துப்பாங்க. படிக்கட்டு மேலே யாராவது ஏறி வருகிற பொழுது இங்கே யாரும் வராங்க பாரு என்று சொல்லி இவர்கள் பயந்து யாராவது படிக்கட்டு மேலே ஏறி வந்தால் பயப்பாங்க, இல்லை கதவு தட்டினா பயந்துருப்பாங்க. இப்படியா அவர்கள் பயந்து கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் திடீரென்று இயேசு கிறிஸ்துவவர் அவர்களுக்கு முன்பாக வந்து உயிருள்ள ஆண்டவராக நிற்கின்றார். உள்ளே வந்து அவர்கள் கதவுகள் பூட்டியிருந்தும் இயேசு உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு உள்ளத்தின் தீகளை, உள்ளத்தின் சந்தேகத்தை, பயத்தை நீக்கி அவளுக்கு தேவையான ஒன்று சமாதானம் என்பதை அறிந்தவராக உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவரிடத்திலே மொழிந்தார். இயேசு அவளை பார்த்து அவர் நடுவே வந்து நின்று ஒரு சமாதானம் என்று சொன்னார் என்று சொல்லி யோவான் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அன்பானவர்களே, இயேசு நமது வாழ்விலும் நாம் சந்தேகத்தோடு, பயத்தோடு, திகிலோடு, குழப்பத்தோடு இருக்கின்ற பொழுது நமது நடுவிலே தாமாக வலியை நம்ம தேடி கொண்டு வந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறார். He voluntarily entered into the room. அதான் அவருடைய அன்பு. தேடி வந்து தரிசனம் கொடுத்த அன்பு நம்ம அவர் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் அவரை அழைக்கவில்லை, அவர் பயந்து போயிருக்கிறார்கள். என்னால் கூட இயேசுவே தாமாக வலிய வந்து தன்னார்வத்தோடு வந்து அவளுக்கு சமாதானத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய அன்பு அவ்வளவு அதிகமானதாக இருப்பதை நாம் இங்கே பார்க்கணும். அவர்கள் யூதர்களுக்கு பயந்து அவள் கதவு பூட்டியிருந்தும், even though the door was locked, Jesus voluntarily entered into the room where the disciples. ஆகவே நாம் கூட ஒருவேளை நமது இதய கதவுகள் மூடப்பட்டு, நமது வீட்டு கதவுகள் மூடப்பட்டு, நாம் பயத்தினாலே, திகிலே நாம் தனிமையாக நாம் இருந்தாலும் கூட இயேசு அங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக நம் பிரசன்னத்தை அளித்து நமக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கவாக இருக்கிறார். The risen presence of Lord's risen presence gave them peace, joy and hope. இன்றைக்கும்